ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இப்போ யூடியூப் கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் வந்திருக்கும். எனக்கு இந்தந்த சிம்டம்ஸ் இருக்குது, அப்படின்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையா சொல்லுங்கள், அந்த மாதிரி வரும். சில பேர்த்துக்கு வந்து பீரியட் மிஸ் ஆனாலே என்ன முதற்கொண்டு பீரியட் மிஸ் ஆனாலே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி வந்து நினச்சிட்ருப்போம். அப்புறம் பீரியட் ஆனோடனே நமக்கு வந்து வருத்தமாயிடும், நம்ம வந்து இந்த மாதம் நமக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு. பொதுவாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத சில சிம்டம்ஸ் வச்சு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பீரியட் டேட் வந்து மிஸ் ஆகணும், நாள் வந்து தள்ளி போகணும். அதை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து உறுதியாகவே சொல்ல முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து நம்மளோட மிஸ்டு பீரியடு தான். அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இது வந்து எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா சில ஸ்மெல்லு வந்து நமக்கு வந்து அதிகமாக தெரியும், ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும். அப்போ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து வாமிட்டிங் வரலாம், சில பேர்த்துக்கு வந்து ஒமட்டுற மாதிரி இருக்கலாம், வாமிட் வராமல். இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெஸ்ட் சேஞ்சஸ். இது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து திடீர்னு பீரியடுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி இல்லை 10 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட்டு வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கெட்டியாக இருக்கும். நமக்கு நிப்பிள் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நமக்கு வந்து கருப்பாயிடும். நம்ம நிப்பிளே வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிப்பிளை சுற்றி பிளாக்காக வந்து ஆகிடும். அப்படி இருந்தாலும் அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டொமக் வந்து ப்ளோட்டிங்காக இருக்க மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வயிறு உப்பசம் அந்த மாதிரியே இருக்கும். வயிற்றில் ஏதோ நம்ம வந்து நமக்கு சௌரியமாகவே இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து இருக்கும். நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம அதிகமாகவே குடிச்சிருக்க மாட்டோம். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முன்னை விட ப்ரெக்னென்சி வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சுரக்கும். அப்போ வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹார்மோன் வந்து யூரினில் தாங்க இதாகுது. அப்போ வந்து நமக்கு வந்து யூரின் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம முன்னை விட நம்ம இப்போ வந்து கொஞ்சம் டபுள் மடங்காக நம்ம வந்து யூரின் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தாங்க. அடுத்து வந்து முன்னாடிலாம் நமக்கு சில ஃபுட் வந்து நமக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா சில ஃபுட்டு மேலே நமக்கு வந்து அதிக கிரேவிங்ஸ் வந்து இருக்குங்க. நமக்கு இப்போ ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னா நமக்கு ஸ்வீட் தாங்க அதிகம் சாப்பிடணும் போல இருக்கும். இப்போ சில ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி அது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு தவிர்த்துருப்பீங்க. ஆனால் அதுவே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இது நமக்கு வந்து நம்மளோட சாப்பாட்டோட டேஸ்ட்டு வந்து நம்மளை வந்து அதிகமாக இழுக்கும். அப்படி இருந்தாலும் ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து நமக்கு அதிகமாகவும் இருந்தாலும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு தாங்க அர்த்தம். அடுத்து வந்து என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து இடுப்பு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இயர்லி சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடுப்பு தாங்க வலிக்கும். நம்மளால நிற்கவே முடியாது. இல்லை முன்னாடிலாம் நம்ம நல்லா நடந்திருப்போம், முன்னாடிலாம் நம்ம நின்றுப்போம். நம்ம பாத்திரம் விளக்கும் போதோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது முன்னாடி நமக்கு ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து குறுக்கு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். இடுப்பு வலியும் ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து வருங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா, கான்ஸ்டிபேஷனுக்கும் சில பேர்த்துக்கு வரும். சில பேர்த்துக்கு பைல்ஸ் கூட வருங்க. நம்மளால் வந்து ப்ளீடிங் ஆகும். அந்த மாதிரி கூட இருக்கும் சில பேர்த்துக்கு. இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தாங்க. அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா,
தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்போம். ஆனால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சாலுமே சரி, எந்த நேரத்துலேயும் சரி, நமக்கு தலைவலி வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தாங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் டிஸ்சார்ஜுங்க. முன்னாடி நமக்கு வந்து இருந்திருக்கும். ஆனால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தாங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிங். இது வந்து நம்மளுக்கு நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த ஸ்பாட்டிங் வந்து வந்துருங்க. சில பேத்துக்கு வந்து 1 நாள் இருக்கலாம். இல்லை அப்போதைக்கு மட்டும் கூட இருந்திருக்கலாம். சில பேத்துக்கு 2 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். நம்ம பீரியடுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு. ஸ்பாட்டிங்கும் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தாங்க. இப்போது இந்தந்த அறிகுறி இருந்தால் மட்டும்தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? அப்போ எனக்கு இதில் எதுவுமே இல்லையே, நான் வந்து அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. இப்போது எல்லாத்தோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும். எல்லாத்தோட உடம்பும் வேறு வேறு மாதிரி தான். அதனால் சில பேத்துக்கு ப்ரெக்னன்சி இருக்கிற சிம்டம்ஸும் இருக்கலாம். சில பேத்துக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் வந்து சிம்டம்ஸ் இருக்கணுங்கிறது வந்து இல்லைங்க. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.